இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற பொரியை வச்சு குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பொரியை சேர்த்துக்கோங்க. பொரியை சேர்த்ததும் கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் தண்ணியிலே பொரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பொரி நல்லா தண்ணியில் ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த பொரியை நம்ம தண்ணி வடிகட்டி வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. பொரியில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பொரியே பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியிலே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பொரியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஸ்நாக்ஸும் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். பொரியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்ததும் மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அரைச்சி வச்சுருக்கிற பொரியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதும் இது ஒரு ஓரம் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பணியாரத்துக்காக ஒரு சில பொருட்களை தாளிப்பு போட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பணியாரத்துக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, சின்ன வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சேர்த்ததும் வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இது போல் துருவி சேர்த்துக்கோங்க. கேரட்டை சேர்த்ததும் வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கேரட் இல்லைனா பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாங்க. எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்ததும் 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொரி பேஸ்ட்டோட இதை சேர்த்துக்கலாங்க. ரவையை சேர்த்து வறுக்கும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கூட வறுத்துக்கலாங்க. அதுவும் பணியாரம் நல்லா வரும். பொரி பேஸ்ட்டோட ரவையை சேர்த்ததும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப கெட்டி பதத்துக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்காம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை தலையை சேர்த்துக்கலாங்க. கூடவே பொடி பொடியாக நறுக்குன மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இப்போ நம்ம பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாங்க. அதுக்கு பணியார சட்டி நல்லா சூடானதும் எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா குழியிலையும் மாவு சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, பொரியை வச்சு ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. பணியாரத்தை வேறு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாங்க. இந்த பணியாரத்தோட பீக்கங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். Thank you for watching.